சிலாஜித் அஸ்வகந்தா மற்றும் சஃபேடு முஸ்லி போன்ற பிரீமியம் பொருட்களுடன் உங்கள் உடல் வலிமை, மன உறுதி மற்றும் உயிர் சக்தியை அதிகப்படுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை இயற்கை முறையில் பெருக செய்யுங்கள். சார் வணக்கம். வணக்கம் சார், நேற்று இரவு ஆக்டர் ரோபோ சங்கர் அவர்கள் உடல்நலக் குறைவால் காலமானார். இது கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அவருக்கு சமீப காலத்தில் ஜாண்டிஸ், அதாவது மஞ்சள் காமாலை நோயும் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருந்தது. இந்த மஞ்சள் காமாலைன்றது என்ன மாதிரி ஒரு நோய் சார்? அது எதனால் ஏற்படுது மக்களுக்கு? அதை கொஞ்சம் தெளிவாக சொல்ல முடியுமா சார்? மஞ்சட்காமாலை அப்படிங்கிறது ஒரு லிவர் சம்மந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவங்களுக்கு ரத்த அளவில் இருக்கிற பிலிருபின் அப்படின்ற ஒரு பொருள் அதிகமாகிறதுனால நமக்கு தோல்லையும் சரி, கண்ணல்லையும் இல்லை யூரின்லையும் மஞ்சள் கலர் அதிகமாகும். அதை தான் நம்ம மஞ்சக்காமாலைன்னு சொல்கிறோம். அது நிறைய பேருக்கு மஞ்சக்காமாலை வெவ்வேறு காரணங்களால் வர்றது உண்டு. ஒன்று, லிவர் சம்மந்தப்பட்ட கோளாறு, அதாவது லிவரே வேலை செய்யலை அப்படின்னா ஒரு மஞ்சக்காமாலை வரும், அது ஒரு வகை. இன்னொன்று, பித்த நீர் பாதையில் அடைப்பு ஏற்பட்டால் ஒரு மஞ்சக்காமாலை வரும். அது கல் இல்லை பித்த நீர் பாதையில் உள்ள கட்டி, அது ஒரு வகையான மஞ்சக்காமாலை. ஸோ நம்ம இது ரெண்டுத்துக்கும் நல்லா பிரித்து உணர்ந்துக்கணும். இப்போ பொதுவாக சின்ன குழந்தைகளுக்கு ஒரு மஞ்சக்காமாலை லிவர் பாதிக்கப்படுறதுனால வர்ற மஞ்சக்காமாலை. நம்ம ஊரில் லிவர் பாதிக்கப்படுறதுக்கும் இந்த மஞ்சக்காமாலைக்கும் முக்கிய காரணம்னு பார்த்தீங்கன்னா ஆல்கஹால், நம்ம மது அருந்தும் பழக்கம் உள்ளவங்க லிவரை பாதிக்கிறது. ரெண்டாவது, வைரஸ் இன்ஃபெக்ஷன், ஹெப்படைட்டிஸ் ஏ, இ அப்படிங்கிற ஒரு இன்ஃபெக்ஷன் தான் ரொம்ப காமன். பிசின்னு 2 இன்ஃபெக்ஷன் இருக்குது. அது ரத்தம் மூலமாக மட்டும்தான் பரவும். ஏஇ அப்படிங்கிறது தண்ணி மூலமாகவும் சாப்பாடு மூலமாகவும் பரவுறதுனால பரவலாக ஸ்கூல் கோயிங் சில்ட்ரனில், குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகிற பசங்களுக்கு ஈஸியாக வெளியில் ஃபுட்டு சாப்பிட்றது, தண்ணி குடிக்கிறது, அந்த மாதிரி இதில் இந்த ஒரு சம்மர் டைமில் நமக்கு அந்த ஜாண்டிஸ்ன்னு வர்றது அதுதான். ஹெப்படைட்டிஸ் ஏ, இ அப்படிங்கிற ஒரு நோய்கள். ஹெப்படைட்டிஸ் ஏக்கு வேக்சின் இருக்குது. ஸோ நம்ம பிறக்கிறப்போவே அந்த வேக்சின் போட்டுக்கிட்டால் அதோட தீவிரத்தன்மை குறையும், நமக்கு வராமையும் இருக்கும். பட் ஈக்கு இப்போ தான் வேக்சின் வர ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த மாதிரி வேக்சின் அவைலபிளாக இல்லை. பட் குட் நியூஸ் என்னென்னா, இந்த வைரல் ஹெப்படைட்டிஸ் ஏ, இ இது மூலமாக வர்ற மஞ்சக்காமாலை தானாகவே குணமாயிடும். அது நம்ம ஒன்றும் செய்ய தேவையில்லை. ஒரு 3 to 4 வீக்ஸில் கொஞ்சம் பீக்காகி அதிகமாகி கண்ணு மஞ்சள் தன்மை அதிகமாகும், சோர்வு வரும், சாப்பிட முடியாது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ்மெண்ட் வந்துடும். ஒரு சில மருந்துகள் சாப்பிட்டா போதும். ஜஸ்ட்டு ஒரு பக்கத்தில் இருக்க டாக்டர்ஸ் கிட்ட பார்த்துட்டு நம்ம செக் பண்ணிக்கிட்டால் போதும். 90% பேருக்கு எந்த ப்ராப்ளமும் இதனால் வர்றது கிடையாது. இந்த ஹெப்படைட்டிஸ் பிசி அப்படிங்கிறது தான் நம்ம ரத்தத்திலே இருக்கிற ஒரு மஞ்சக்காமாலை. அது எல்லாருக்கும் வியாதியை கொடுக்காது. ஒரு சில பேருக்கு அமைதியாக இருந்து ஒரு 15 வருஷமோ 10 வருஷமோ கழித்து லிவரை சுருங்க வச்சிரும். அதுதான் இந்த ஹெப்படைட்டிஸ் பிசி அப்படிங்கிற வைரஸோட ஒரு டேஞ்சர். இந்த வைரஸை நம்ம கண்டுபிடிச்சோம்னா அதை குணப்படுத்தணும். ஸோ மஞ்சக்காமாலை உள்ளவங்க இதெல்லாம் செக் பண்ணிக்கணும். கண்டிப்பாக சார். ஸோ இப்போ இந்த மஞ்சக்காமலைனால, அதாவது லிவர் பாதிப்பு அடைகிறதுனால இன்டெஸ்டைன் ப்ளீடிங், குடல் ரத்த கசிவு ஏற்படுது அப்படின்றதும் சொல்கிறாங்க. ஸோ அது எதனால் அந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் நடக்குது? ஓகே, இப்போது லிவர் பாதிப்புன்னு ஏற்படுத்திட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், கல்லீரல் பாதிப்பு அப்படின்னா உடனடியாக நடக்கிறது தான் ஹெப்படைட்டிஸ், இந்த மஞ்சக்காமாலை அப்படிங்கிறது. நாள்பட வர்ற டேமேஜ், அதாவது ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு நாள்பட வர்ற டேமேஜோ இல்லை வைரஸ் கிருமிகள் பிசினால நாள்பட லிவருக்கு வர்ற டேமேஜ் தான் சிரோசிஸ்ன்னு சொல்லுவாங்க. லிவர் சுருங்கி போகிறது. பட் லிவர் சுருங்கி போகிறவங்களுக்கு இரத்த குழாய்கள் லிவருக்குள்ளே போயிட்டு வர முடியாமல் புதுசாக இரத்த குழாய்கள் உருவாகும். அது நம்ம உணவு குழாய்க்கு அருகாமையிலே இருக்கிறதுனால அந்த ப்ரெஷர் கூடும் பொழுது, இரத்த ஓட்டம் அதில் அதிகமாக வரும்பொழுது ப்ரெஷர் தாங்க முடியாமல் அது ரப்சர் ஆகி பிளட் வாமிட்டிங்காக வரும். ஸோ நம்ம நிறைய இடத்துல பார்த்துருப்போம், ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றவங்க பிளட் வாமிட்டிங் எடுத்து இறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. அந்த ரத்த வாந்தி எடுக்கிறது அப்படிங்கிறது, ரத்தம் கசிவுங்கிறது, இதை தான் அவங்க சொல்கிறது. இதுக்கு பேர் போர்ட்டல் ஹைப்பர் டென்ஷன் சொல்லுவாங்க. உணவு குழாய்க்கிலிருந்து வர்ற இரத்த குழாய் வீக்கம் அதிகமாகி அதிலிருந்து இரத்த கசிவு வர்றது தான். ஸோ பொதுவாகவே லிவர் சிரோசிஸ் உள்ளவங்களுக்கு இது ரொம்ப காமன் காம்ப்ளிகேஷன், குடல்லிருந்து ரத்தம் கசிகிறது. ஓகே, ஸோ இப்போ ஒரு மது பழக்கம் இருக்க ஒரு நபர் அவரோட பழக்கத்தை எல்லாத்தையும் நிறுத்திட்டாரு அப்படின்னா எவ்வளோ சீக்கிரத்தில் இது குணமாகும்? சப்போஸ் அவருக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, ஸோ அவர் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிட்டார் அப்படின்னா எவ்வளோ சீக்கிரத்தில் அது ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது சான்சஸ் இருக்குங்களா, இல்லை எப்படி சார்? அது நான் முன்னமே சொன்ன மாதிரி அக்யூட் ஹெப்படைட்டிஸ்ன்னு இருக்குது. அதாவது லிவர் பாதிக்கப்பட்டு உடனே வெளிப்படுற அந்த ஜாண்டிஸ்ன்றது
நிறுத்தின உடனே தன்னத்தானாவே சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாள்பட எடுக்கும் பொழுது லிவர் சுருக்கம் ஏற்படுது இல்லைங்களா, அதுக்கு சிரோசிஸ்ன்னு சொல்கிறது. அது 3 ஸ்டேஜாக பிரிக்கிறோம், ஏபிசி அப்படிங்கிற மாதிரி. அதில் முதல் கட்டம் வரைக்கும் நமக்கு அந்த நம்ம ரிவர்ஸ் பண்ணிக்கலாம். அந்த முதல் கட்டத்தை ரீச் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த டேமேஜை நம்மளால் திரும்ப பெற முடியாது. நம்ம ட்ரிங்க் சாப்பிட்றத நிறுத்திட்டாலும் அந்த டேமேஜ் ஆனது தான். கொஞ்சம் நாள் போக போக அது இன்னும் மோசமாகிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம். ஸோ இதை சைல்டு ஏபிசி அப்படின்னு 3 வகையாக பிரிப்போம். ஏ அப்படிங்கிறது முதல் கட்டம், எல்லாம் நார்மலாக இருக்கும், டெஸ்ட் பண்ணால் மட்டும்தான் நமக்கு லிவர் ப்ராப்ளம் இருக்குன்றது தெரியும். பி அப்படிங்கிறது வயிறில் தண்ணி சேர்றது, காலில் தண்ணி சேர்றது, உடம்புல இருக்கிற புரோட்டீன் அளவுலாம் குறையிறது, இது பி. சி அப்படிங்கிறது நம்ம இந்த நீர் சேர்றது, அது இல்லாமல் மயக்க நிலைகள் உருவாகிறது. நம்ம வந்து ஒரு மாதிரி பகல் நேரத்தில் ரொம்ப சோர்வாக இருக்கிற மாதிரியும், நைட்டில் தூக்கம் வராமல், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சுயநினைவு பாதிக்கப்படும், கோமாக்கு போகிற மாதிரியான ஒரு கண்டிஷன் தான் இந்த சி அப்படிங்கிறது. ஓகே. ஸோ இப்போ நிறைய பேருக்கு, அதாவது ஈவன் யங்ஸ்டர்ஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நிறைய பேருக்கு வந்து இந்த ஃபேட்டி லிவர் அப்படின்ற ஒரு விஷயம் காமனாகவே இருந்துகிட்ருக்கு. ஸோ இதை வந்து இதனால் மஞ்சக்காமலை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, இல்லை இந்த ஃபேட்டி லிவர் வந்து எதனால் வருது, அவங்களோட ஃபுட் ஹேபிட்னாலையா இல்லை ஆல்கஹால்னாலையா, எப்படி சார் அது? ரொம்ப அருமையான கேள்வி. இந்த கேள்வி தான் முதல்ல நம்ம கவனிக்க வேண்டியது. ஃபேட்டி லிவர் தான் எல்லாத்துக்குமே அடிப்படை, சரிங்களா? ஃபேட்டி லிவர் 2 காரணங்களால் மெஜாரிட்டியாக வருது. ஒன்று ஆல்கஹால், ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றதுனால. இன்னொன்று நான் ஆல்கஹாலிக், ட்ரிங்க்ஸ் சாப்பிடாதவங்களுக்கும் வருது. இப்போ ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றவங்களுக்கு வர்றது வந்து ஃபேட்டி லிவர் ஸ்டேஜ் வரைக்கும் நம்மளால் ரிவர்ஸ் பண்ண முடியும். நான் சொன்னேன் இல்லைங்களா, எப்போ அது வந்து அந்த லிவர் டிசீஸுன்ற அது ஸ்டேஜ் 1க்கு போயிடுச்சுன்னா நம்மளால் ரிவர்ஸ் பண்ண முடியாது. ஃபேட்டி லிவர் உள்ள மது பழக்கம் உள்ளவங்க அதை நிறுத்திட்டாங்கன்னா பழையபடி வந்துடுவாங்க. சரி, இது ஒரு பக்கம். இன்னொன்று நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர், அதாவது ட்ரிங்க்ஸே சாப்பிடாதவங்களுக்கும் ஃபேட்டி லிவர் வரும். அது எதனால் வரும்னு பார்த்தீங்கன்னா, ஓவர் வெயிட், ஒபிசிட்டின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, வெயிட், பருமன், உடல் பருமனாக இருக்கிறது, சுகர், தைராய்டு, கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கிறது, இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு உடம்பில் கொழுப்பு சேர்கிற மாதிரி லிவரில் கொழுப்பு சேரும். அந்த கொழுப்பே லிவரை டேமேஜ் பண்ணி, ட்ரிங்க்ஸ் எப்படி ஆல்கஹால் எப்படி லிவரை பாதிக்குதோ அதே மாதிரி லிவரை பாதிக்கும். ஸோ ஃபேட்டி லிவரும் ஈக்குவலண்ட்டாக நம்ம கவனிக்க வேண்டிய ஒன்று தான். ஆனால் ஃபேட்டி லிவர் உள்ளவங்களுக்கு எல்லாருக்குமே லிவர் சுருக்கம் ஏற்பட்டு அந்த சிரோசிஸ்ன்ற கண்டிஷன் வருமானா வராது. ஸோ நம்ம ஒருவேளை நமக்கு அந்த ஃபேட்டி லிவர் இருக்குன்னா நம்ம லிவர் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிவிட்டு எதனால் அந்த காரணம் வருதோ அதை நம்ம ரிவர்ஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு எந்த பாதிப்பும் வராது. ஸோ குறிப்பாக இப்போ நான் சொன்ன மாதிரி கொலஸ்ட்ரால், தைராய்டு, சுகர், இப்போ ஓவர் வெயிட் இதெல்லாம் இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம எக்ஸசைஸ், டயட்டில் சில மாற்றங்கள் ஏற்படுத்தணும். நம்ம கொழுப்புள்ள ஆகாரங்களை குறைக்கணும், மாவுச்சத்துள்ள ஆகாரங்களை குறைக்கணும், சர்க்கரை சம்மந்தப்பட்ட ஆகாரங்களை குறைக்கணும், நல்ல எக்ஸசைஸ் பண்ணணும். இந்த மாதிரி பண்ண இந்த ஃபேட்டி லிவர்ன்றது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிரும். இன்ஃபேக்ட் இதுக்குன்னே நிறைய டெஸ்ட் எல்லாம் வசதிகள் உண்டு. ஒன்று பிளட் டெஸ்ட் உண்டு, இன்னொன்று ஸ்கேன், ஃபைப்ரோ ஸ்கேன் ஒரு டெஸ்ட் உண்டு. இதெல்லாம் பண்ணி பார்க்கும்பொழுது இதோட தீவிரத்தன்மை தெரியும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். ஓகே சார். ஸோ இப்போ வந்து நிறைய டாக்டர்ஸ் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதாவது நமக்கு வந்து ஒரு ஆக்டிவான பர்சனாக நம்ம இருக்கணும் அப்படின்னா நம்மளோட வயிறு எந்த அளவுக்கு நம்ம ப்ராப்பராக பார்த்துக்கிறோம், நம்மளோட கட்டை எப்படி க்ளீனாக ப்ராப்பராக வச்சுக்கிறோமோ அதை பொறுத்து தான் நம்மளோட உடம்பு ஃபுல்லாகவே ஆக்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ நிறைய நடக்கக்கூடிய இந்த குடல் பிரச்சனைகள், வயிற்றில் நடக்கக்கூடிய பிரச்சனைனால நிறைய மரணங்களும் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இதை வந்து நம்ம எப்படி பாதுகாப்பாக நம்ம வச்சுக்க முடியும் சார்? பொதுவாக நீங்கள் சொல்கிறது ரொம்ப உண்மையான விஷயந்தான். குடல் வந்து நமக்கு நிறைய குடலில் கோடிக்கணக்கான பாக்டீரியாக்கள் இருக்குது, நல்லது செய்கிற பாக்டீரியா. அதுவே நமக்கு நிறைய வியாதிகளுக்கும் ஒரு காரணமாக இருக்குன்னு இப்போ வர வர விஞ்ஞானத்தில் கண்டுபிடிச்சிட்டு வராங்க. ஸோ பொதுவாக இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம வந்து உணவு பழக்க வழக்கங்கள் தான் முக்கியமாக பார்க்கணும். அதுவும் இந்த காலகட்டத்தில் ஃபாஸ்ட் ஃபுட்டு, அந்த மாதிரி அன்டைம் ஃபுட்டு, நைட்டில் பிரியாணி சாப்பிட்றது, ரொம்ப ஆயிலி ஃபுட்டு சாப்பிட்றது, ப்ராசஸ்டு ஃபுட்டு அப்படின்னு சொல்லுவாங்க, பேக்கெட்டில் அவைலபிளாகிற ஃபுட்டு, இதெல்லாம் வந்து உடலை பொதுவாகவே பாதிக்கக்கூடியது. ஸோ நம்ம ஒரு அளவான சாப்பாடு, ப்ராசஸ்டு இல்லாமல், லைக் கம்பெனியில் இருக்குது நம்ம இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணாமல் நம்ம வீட்டிலே செய்கிற ஃபுட்டை நம்ம சாப்பிட்றதுல நமக்கு ஆரோக்கியம் கூடும். அதே மாதிரி மாவுச்சத்து அதிகம் உள்ள பொருட்களை நம்ம எடுத்துக்கூடாது. குறிப்பாக ஸ்வீட்ஸு, கொழுப்புள்ள ஆகாரங்கள் இதெல்லாம் நம்ம தவிர்க்கணும். அண்ட் அகெயின் நமக்கு பசிக்கு ஏற்ற மாதிரி சாப்பிட்றதும், அதே மாதிரி நமக்கு இதுதான் தேவை அப்படின்னு நம்ம தெரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி சாப்பிட்றோம். ருசியாக இருக்குன்னு என்னைக்காவது ஒரு நாள் சாப்பிட்றது தவறு இல்லை, அதையே ஒரு பழக்கமாக வச்சுக்கிறதும் தவறு தான்.
அண்ட் அகெயின் நம்ம சாப்பிட்ட சாப்பாடுக்கு நம்ம வேலை செஞ்சாகணும். எக்ஸசைஸ் மூலமாகவும் நம்ம அந்த எனர்ஜியை செலவு பண்ணிடணும். அதை விடும் பொழுது உடம்புல அது கொழுப்பாக சேரும் பொழுது லிவரில் ஃபேட்டி லிவர் ஆகவும் தொப்பையாகவும் நம்ம கொலஸ்ட்ரால் அதிகமாகிறது, சுகர் அதிகமாகிறது, ஹார்ட் ப்ராப்ளம் வர்றது, இது எல்லாமே அதோடைய வெளிப்பாடுகள் தான். ஓகே. ஸோ நீங்கள் டயட் பற்றி சொல்லும்போது எனக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது. இப்போ நிறைய பேர் வந்து வெயிட் லாஸ்க்காக வந்து இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் இருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து மீல் ஸ்கிப் பண்ணுறாங்க, மார்னிங் சாப்பிடாம ஸ்கிப் பண்ணுறாங்க. ஸோ இதனாலலாம் அவங்களுக்கு ஸ்டமக் ரிலேட்டட் இஷ்யூஸு இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சார்? கண்டிப்பாக. நம்ம பல வருஷமாக நம்ம ஒரு பழக்கத்தில் இருந்திருக்கோம். 3 வேளை சாப்பாட்டு நம்ம பழகிட்டோம். இப்போ திடீர்னு ஒரு டைமில் நம்ம சாப்பாடை நிறுத்தும் பொழுது உடலில் சின்ன தடுமாற்றம் வரும். அமிலம் சுரக்கிறதுல, டைஜஷன் என்சைம்ஸ் வர்றதில்ல. அப்போ ஒரு சின்ன குழப்பம் வரும் பொழுது கண்டிப்பாக உடலில் நிறைய மாறுதல் வரும். அது சிலது நல்லது கொடுக்கும், சிலது கெட்டது கொடுக்கும். நிறைய பேருக்கு அதனால அசிடிட்டி ரிலேட்டட் ப்ராப்ளம் வரும். சில பேருக்கு மலச்சிக்கல், ஏன்னா உணவு குறைவான உடனே மலம் உருவாகிறதுலையும் குறைவாகிறதுனால அவங்களுக்கு டெய்லி போகிற அந்த பழக்கம் மாதிரி 2 நாளைக்கு ஒரு தடவை, 3 நாளைக்கு ஒரு தடவை அதில் வந்து முக்கி போகிறது, அதனால் பிளட்டு வர்றது, இந்த மாதிரி மூலம் அந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய பேருக்கு வர்றது உண்டு. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வெறும் வயிற்றில் ரொம்ப நேரம் இருக்கிறதும் நல்லதில்லை. அசிடிட்டி அதிகமாகி அல்சர் அந்த மாதிரி தொந்தரவுகளும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கோ இல்லை எந்த வகையான டயட்ரி சேஞ்சஸ் நீங்கள் பண்ணாலும் ஒரு மருத்துவர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு ஒரு டயட்டிஷியனோட இதோடு பண்ணுறது தான், நமக்கு ஆலோசனையோடு பண்ணுறது தான் சரியான அவுட்கம் கொடுக்கும் நமக்கு. ஓகே சார். ஸோ இப்போது ஆல்கஹால் எடுத்திருக்காங்க, ஆல்ரெடி எடுத்து அவங்களுக்கு வந்து ஸ்டாப் பண்ணி கொஞ்ச நாள் விட்டுருக்காங்க. அதாவது சில செலிப்ரிட்டிஸ் கணக்கில் எடுத்தோம் அப்படின்னு பார்த்தா ஆல்கஹால் ட்ரிங்க் பண்ணிவிட்டு ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. பட் சில காலங்கள் கழிச்சு திருப்பி அதை உள்ளே எடுக்கும்போது, ஆல்கஹால் எடுக்கும்போது அவங்களுக்கு லிவர் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளங்கள்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? பிகாஸ் இப்போ அவங்க லிவர் நார்மலாக இருக்குது, மறுபடியும் வந்து அவங்க ஆல்கஹால் எடுக்கும்போது இந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக. இப்போது மது பழக்கம் உள்ளவங்க எல்லாருக்கும் லிவர் ப்ராப்ளம் வர்றது கிடையாது. ஒரு சில பேருக்கு அந்த டெண்டன்சி இருக்குது. அவங்க ஜீன்ஸ்லேயே ஒரு மேக்கப் இருக்குது, இது சாப்பிட்டா இவங்களுக்கு ஒத்துக்காது, லிவர் பாதிக்கப்படும்னு. அவங்களுக்கு கண்டிப்பாக எப்பயா இருந்தாலும் பாதிப்பு அதிகமாகும். ஒரு சில பேருக்கு கொஞ்ச நாள் சாப்பிட்டா கூட போதும், லிவர் பாதிப்பு. சில பேர் வந்து 80-90 வயசு கூட மது பழக்கத்தில் இருப்பாங்க, அவங்களுக்கு லிவர் நல்லாயிருக்கும். ஸோ நம்ம எல்லாருக்கும் ஒரே மாதிரி கணக்கு எடுத்துக்கக்கூடாது. ஸோ நமக்கு எந்த மாதிரி உடம்பு இருக்குன்னு தெரியாது. ஸோ அதனால் எப்போ வேணாலும் நமக்கு ஆல்கஹால்னால டேமேஜோ இல்லை அந்த பாதிப்போ வரலாம். சில பேருக்கு 60 வயசுலையோ 70 வயசுலையோ வரலாம், சில பேருக்கு 30 வயசில் வரலாம். ஸோ 70 வயசு வரைக்கும் சாப்பிட்டவங்கள பார்த்து நம்ம அவர் அவ்வளோ நாள் சாப்பிட்டார் ஒன்றும் ஆகலைன்னு நம்ம ஆரம்பிக்கிறது வந்து ரொம்ப சரியான வழி கிடையாது. எஸ். இப்போ வந்து எந்த நேரத்தில் நமக்கு வந்து நம்ம டாக்டரை அணுகணும் அப்படின்ற ஒரு இது முடிவெடுக்கணும் சார்? லைக் இப்போ எனக்கு எப்போ வந்து எனக்கு உடம்புல பிரச்சனை இருக்குது, எனக்கு வந்து வயிற்றில் பிரச்சனை இருக்குது அப்படின்றது நான் எப்படி கண்டுபிடிக்கிறது, எப்போ நான் டாக்டரை போயிட்டு பார்க்கணும்? ரொம்ப அருமையான கேள்வி. இது இப்போ இருக்கிறதுலே ரொம்ப முக்கியமான விஷயம் இதுதான். ஏன்னா லிவரை பொறுத்த வரைக்கும் பாதிப்பு முழுமையாக அடைகிற ஒரு 70% மேலே பாதிப்பு அடைகிற வரைக்கும் நமக்கு சிம்டம்ஸே கொடுக்காது. ரொம்ப அதிகமானதுக்கப்புறம் தான் நமக்கு அந்த சிம்டம்ஸே கொடுக்கும். எப்படின்னா ஒரு பசியின்மை, ஒரு குமட்டல் மாதிரி, ஒரு இது வெயிட் குறையிறது, நான் சொன்ன மாதிரி மஞ்சள் தன்மை கண்ணில் இல்லை யூரினில் மஞ்சளாக போகிறது, இந்த மாதிரி ஒரு சிம்டம்ஸ் வர்றதுக்கு ரொம்ப சமயம் எடுக்கும். லிவர் ரொம்ப டேமேஜ் ஆனதுக்கப்புறம் தான் நமக்கு தெரியவே வரும். ஸோ இது வந்துடுச்சுன்னா அதுக்கப்புறம் போய் நம்ம பிளட் டெஸ்ட் பண்ணி ஸ்கேன் பண்ணி அதுக்கான என்ன காரணம்னு கண்டுபிடிச்சி அதுக்கான ட்ரீட்மெண்ட் பண்ணணும். இதை முன்கூட்டியே கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப சிரமம். அதனால தான் இப்போது இந்த ரெகுலர் மாஸ்டர் செக்கப்பில் இந்த லிவர் ஃபங்க்ஷன் ஒரு டெஸ்ட்டும் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன்லேயும் ஓரளவுக்கு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். 100% நம்ம சொல்ல முடியாது. ஸோ ரெகுலராக மானிட்டர் பண்ணணும். அதே மாதிரி ஏதாவது ஒரு சிம்டம்ஸ் இருந்ததுன்னா அதை அலட்சியப்படுத்தாமல் நேராக போய் டாக்டரை பார்த்து டெஸ்ட் பண்ணிக்கிட்டோம்னா நம்ம ஏர்லியாக கண்டுபிடிச்சி அதுக்கான வைத்தியத்தை பண்ணலாம். ஓகே சார். ஸோ இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில், அதாவது எல்லாருமே மோஸ்ட்லி ஐடி எம்ப்ளாயிஸாக இருக்காங்க, செடென்ட்ரி லைஃப் ஸ்டைலில் இருக்காங்க. ஸோ 30 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க இல்லை 35 இயர்ஸ்க்கு மேலே இருக்கிறவங்க வந்து அவங்களோட ஸ்டமக் அண்ட் இன்டெஸ்டைன், லிவர் இதை வந்து எப்படி ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணலாம் சார்? ஓகே. ஸோ இந்த லிவருக்கும் ஸ்டமக்குக்கும் இறப்பை பொதுவாக நம்ம வந்து
உணவு பழக்கவங்களுக்கு தான் ரொம்ப முக்கியமானது. நான் முன்னமே சொன்ன மாதிரி நமக்கு தேவையான அளவுக்கான உணவு முதல். நம்ம அளவுக்கு அதிகமான ரொம்ப ஆகாரம் கலோரி அதிகமாக உள்ள பொருட்களை அவாய்ட் பண்ணணும். முக்கியமாக கொழுப்பு நிறைந்த ஃபுட்டை எடுக்க வேண்டாம். கார்போஹைட்ரேட்ஸ்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுவும் நமக்கு கொஞ்சம் பாதிப்பை தான் கொடுக்கும். ஏன்னா அது கொழுப்பாக தான் உடம்புல சேரும், சுகர் லெவல் அதிகமாகும். அந்த மாதிரி புரோட்டீன் ஓரளவுக்கு எடுக்கலாம். நமக்கு விட்டமின்ஸ் மற்ற மினரல்ஸும் நல்லா வேணும். அதனால தான் நம்ம காய்கறி பழங்களில் அளவாக சேர்த்துக்கணும்னு சொல்கிறது. புரோட்டீன் ரிச் ஃபுட்டு, மாவுச்சத்துள்ள பொருட்கள் குறைவாகவும், நம்ம ஸ்வீட்ஸு நமக்கு இனிப்பு வகைகளையும் ரொம்ப குறைவாக எடுத்துக்கணுன்றது முக்கியமான ஒன்று. அதே போல் அதுக்கு ஈக்குவலண்ட்டாக நமக்கு எக்ஸசைஸ் ஆக்டிவிட்டி, நம்ம ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி வாக்கிங்கோ இல்லை 30 வயசுக்கு மேலே கொஞ்சம் ஜிம் மாதிரி ஜென்டலாக போனால் கூட போதும். நம்ம பாடி பில்ட் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது. அதே மாதிரி கமர்ஷியலி அவைலபிள் ஃபுட்ஸை நம்ம தவிர்க்கணும். ஒரு பேக்டு ஐட்டம் அந்த மாதிரி கொடுக்கறதுல சில சமயம் அதில் நமக்கு உடம்புல உபாதைகள் வரும். ஸோ அதை அவாய்ட் பண்ணி ஹோம்மேட் ஃபுட்ஸு சாப்பிட்றது நல்லது. கரெக்ட். ஸோ இந்த மசாலா ஐட்டம்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுற ஈவன் எனக்கு தெரிஞ்சவங்களுக்கே வந்து அவங்களோட கிட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய இந்த தந்தூரி சிக்கன்ஸ், கிரில் சிக்கன்ஸ் இந்த மாதிரிலாம் சாப்பிட்டு ஸோ அவங்களுக்கு வயிற்றில் நிறைய பிரச்சனை, அந்த குடல் பையில் நிறைய ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மசாலானாலேயும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வருமா சார்? கண்டிப்பாக. இப்போ எல்லார் உடம்பும் ஒரே மாதிரி இருக்காது. ஸோ ஒருத்தவங்களுக்கு குடல் அமைப்பும் சரி, அதோட ஃபங்க்ஷனும் மாறி இருக்கும். அதனால் இப்போது சில பேருக்கு காரமான பொருட்கள் ஒத்துக்கும், சில பேருக்கு ஒத்துக்காது. ஸோ நம்ம வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணுற ஒரு பொருள் வந்து எல்லாருக்கும் ஏற்ற மாதிரி அவங்க பண்ணுறதுனால பெருசாக பாதிப்பு வர்றதில்லை. இப்போ நம்ம கடையில் வாங்கி சமைக்கும் பொழுது அவங்க ஸ்டாண்டர்டாக மிக்ஸ் பண்ணுவாங்க சில கெமிக்கல்ஸ், ப்ரிசர்வேட்டிவ்ஸ்லாம். அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் அந்த ஒவ்வாமையினால் நமக்கு நிறைய பிரச்சனைகள் வர்றதுண்டு. ஸோ அதுக்கு தான் நம்ம குறிப்பாக நம்ம வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணுற ஒரு ஹோம் பேஸ்டு டயட்டில் நமக்கு பெரிய பிரச்சனைகள் எதுவும் வர்றதில்லை. இப்போ வெளியில் நம்ம நிறைய சாப்பிட ஆரம்பித்தோம்னா அது நமக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு விதத்தில் பாதிப்பு கொடுக்க அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் ஒரு வாய்ப்பு, நமக்கு ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு அக்கேஷன்ஸில் நம்ம அந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம் முடிஞ்சு அதை ஒரு ரொட்டீன் ப்ராக்டிஸாக வைக்கக்கூடாது. இப்போ இந்த மஞ்சள் காமாலையை பொறுத்த வரைக்கும் அந்த காலத்துலேருந்து சொல்ல வர்றது என்னென்னா பாடியோட ஹீட்னால தான் இது நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து நிறைய இளநீர் குடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய வந்து கோல்டான திங்ஸ் சாப்பிட்டாலே நமக்கு அது சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் உண்மையா, இல்லை அந்த மாதிரி ஏதாவது மெயின்டைன் பண்ணால் நமக்கு அது ப்ரிகாஷனாக அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாமா? ஜாண்டிஸ், மஞ்சக்காமாலை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி குளிர்ச்சி அந்த உணவுகள்ன்றது சயின்டிஃபிக்காக ப்ரூவன் கிடையாது. இப்போ இளநீர் எல்லாமே உடம்புக்கு நல்லது. கீரை வகைகள், அந்த நம்ம கீழநெல்லி மாதிரியான கீரையாக சாப்பிடும்பொழுது ஒன்றும் தொந்தரவு பண்ணுறதில்ல. பட்டு நம்ம வேறு ஏதாவது கெமிக்கலாக மாத்திரையோ சாப்பிட்றதோ அதில் வந்து பெரிய பிரயோஜனம் கிடையாது. ஸோ அதே மாதிரி அந்த குளிர்ச்சினால் ஜாண்டிஸ் வர்றதுன்றது கிடையாது. நமக்கு லிவர் பாதிப்பு இருந்தால் கண்டிப்பாக ஜாண்டிஸ் வரதான் செய்யும். ஓகே. ஸோ அதே மாதிரி டேப்லெட்ஸ் சார், இப்போ நிறைய பேர் வந்து அவங்களுக்கு வந்து பிளட் ப்ரெஷர் இருக்கலாம், ஸோ அதனால் டேப்லெட்ஸ் எடுக்கிறாங்க. விட்டமின் டேப்லெட்ஸ் நிறைய பேர் எடுக்கிறாங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கு தலைவலி, ஃபீவர், இதுக்கெல்லாம் கூட வந்து நிறைய டேப்லெட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ டேப்லெட்ஸ் எடுக்கிறதுனாலையும் லிவர் அண்ட் கிட்னிக்கு பாதிப்புகள் எந்த வகையில் அதிகமாக இருக்குன்றது சொல்லுவாங்க. கண்டிப்பாக ரொம்ப முக்கியமான ஒரு இதை கொண்டு வந்திருக்கீங்க நீங்கள். இதுவும் நம்ம ஊரில் ரொம்ப பரவலாக இருக்குது. நம்ம ஏதாவது ஒரு தலைவலியோ இல்லை வயிறு வலியோ போய் கடையில் மாத்திரை வாங்கி சாப்பிட்ற ஒரு பழக்கத்தை காலங்காலமாக நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது என்ன ஆகும்னா இதனால் வயிறு புண்ணாகிறது, கிட்னி ஃபெயிலியர், லிவரில் பாதிப்பு ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மாத்திரைகள் ஒவ்வாமை யாருக்கு வேணாலும் இருக்கலாம். பட்டு நம்ம அளவுக்கு அதிகமாக சாப்பிட்ருவோம். சில சமயம் நமக்கு தெரியாது. இப்போது ஒரு தலைவலிக்குதுன்னு ஒரு மாத்திரையை போட ஆரம்பித்து நிறைய அளவு நம்ம அடிக்கடி எடுத்துக்கிட்டே இருந்தோம்னா காலப்போக்கில் அது டோஸ் வந்து ரொம்ப அதிகமாகி அது லிவரோ கிட்னியோ பாதிப்புப்படுறதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்குது. ஸோ எக்காரணத்துக்கும் நிறைய பேர் அந்த மாதிரி மஞ்சக்காமாலையோடு வர்றவங்க இருக்காங்க. நார்மலாகவே நிறைய மெடிசன்ஸ்க்கு கண்டிப்பாக சைடு எஃபெக்ட் உண்டு. இப்போ டிபி மெடிசன்ஸ்னால் அதுக்கு மஞ்சக்காமாலை வருது. ஃபிட்ஸுக்கு சாப்பிட்ற மெடிசன்ஸ்னால மஞ்சக்காமாலை வரும். அது வேறு வழி இல்லை, நம்ம இது பார்க்குறோம். இப்போ கடையில் போய் வாங்கி நம்ம வலிக்குன்னு ஒரு மருந்தை வாங்கி அதை சாப்பிட்டு லிவர் ஃபெயிலியர்னு வரும்பொழுது ரொம்ப சங்கடமான ஒரு சுச்சுவேஷன் தான். ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஒருத்தங்களுக்கு வந்து ஃபைனல் ஸ்டேஜில் இருக்காங்க, லிவர் ஃபெயிலியரே இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு ஆல்டர்னேட்டாக என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது சார்? வேறு என்ன பண்ண முடியும் அவங்களுக்கு?
லிவர் ஃபெயிலியர் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு டேமேஜ். அதாவது உடல் உறுப்புகள்லே ஒரு முக்கியமான உறுப்பு வந்து லிவர். அதுக்கு பல வேலைகள் இருக்குது. நம்ம சாப்பிட்ற கெட்ட பொருள்களை சுத்திகரிப்பு செய்கிறது, புரோட்டீனை உற்பத்தி பண்ணுறது, விட்டமின்ஸை உற்பத்தி பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய ஒரு பெரிய ஃபேக்ட்ரி மாதிரி வேலை செஞ்சிட்ருக்கு. இப்போ அந்த ஃபேக்ட்ரியால் பணி செய்ய முடியல அப்படின்னா நிறைய வேலைகளில் தடைப்படும். ஸோ அதனால தான் இந்த வயிற்றில் நீர் சேர்றது, இந்த பிளட் வாமிட்டிங் வர்றது, இந்த மாதிரி நிறைய தொந்தரவுகள் வர்றது. இதை எல்லாத்தையும் ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி ஒரு டயாலிசிஸ் மிஷினோ இல்லை அந்த உறுப்பை பாதுகாக்கவோ எந்த ஒரு உபாயமும் நம்மக்கிட்ட இருக்கிறது இல்லை. நம்ம ஏர்லி ஸ்டேஜில் மெடிசின்ஸ்னால கொஞ்சம் வச்சு மேனேஜ் பண்ணி பார்க்கலாம். ஒரு கட்டத்துக்கு மேலே இப்போ இருக்கிற லிவரை வச்சுக்கிட்டு நம்மளால் உயிர் வாழறதுக்கு சிரமம்னு வரும்பொழுது டாக்டர்கள் அதை பார்த்துட்டு அந்த லிவர் டிரான்ஸ்பிளான்ட்ன்ற ஒரு இதுக்கு சஜஸ்ட் பண்ணுவாங்க. அப்போது நம்ம லிவரை மாற்றி வைக்கிறது, கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை தான் அப்போது ஒரு தீர்வாக ஆகும். ஓகே. ஸோ அந்த மாதிரி லிவர் டிரான்ஸ்பிளான்ட் நடக்கும்போது அவங்களோட லைஃப் வந்து நார்மலாக போகுமா? அதுக்கப்புறம் லைக் ஹெல்த்தியாக இருப்பாங்களா? அது சக்ஸஸ் சினாரியோ எப்படி சார்? ஏன்னா மோஸ்ட்லி வந்து நம்ம அது எந்த அளவுக்கு சக்ஸஸாக போகும் அப்படின்றது மக்களுக்குள்ள ஒரு அச்சம் இருக்கும் இல்லையா? கண்டிப்பாக. அதாவது நமக்கு இந்த லிவர்னால நமக்கு வாழ்நாள் குறுகிடுச்சு அப்படிங்கிற கட்டத்தில் தான் இந்த ஆப்ரேஷனே யோசிக்க போகிறோம் இல்லைங்களா? அதனால் கண்டிப்பாக அது அந்த அவுட்கம் நல்லா இருக்குன்றதுக்காக தான் இதை என்கரேஜ் பண்ணுறது. முன்ன காலத்தோட இப்போ ரொம்ப நிறைய அட்வான்ஸ்மெண்ட்ஸ் வந்துடுச்சு. இப்போ அந்த மாற்று லிவரை நம்ம உடம்பு ஏற்றுக்கிறதுக்கான மருந்துகள்லாம் நிறைய அட்வான்ஸ்டாக வந்திருக்கிறதுனால இப்போ அவுட்கம் ரொம்ப நல்லாவே இருக்குது. ஸோ நமக்கு வேறு ஆப்ஷனே இல்லை, இது ஒன்று தான் நமக்கு நல்ல ஆப்ஷன்ற பொழுது தான் நம்ம கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை பற்றி பேசவே போகிறோம். ஸோ அதனால் மாற்றிட்டதுக்கு அப்புறமேட்டு நம்ம ரெகுலராக டாக்டரை பார்க்கணும், மாத்திரை சாப்பிடணும். நம்ம சொன்ன மாதிரி திருப்பி இப்போ ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றவங்களுக்கு லிவர் மாற்றி வச்சுட்டாங்கன்னா திரும்பி அவங்க சாப்பிட போயிட்டாங்கன்னா திரும்பி டேமேஜ் தான் ஆகும். ஸோ அந்த பழக்க வழக்கங்களை நம்ம நிதானமாக கடைபிடிக்க தான் வேணும். ஸோ மாற்றி வச்சாலும் நம்ம ரெகுலர் செக்கப்பில் இருக்கணும். இப்போ சுகர் மாதிரி ரெகுலராக மாத்திரை சாப்பிடணும், செக் பண்ணணும், டாக்டர் பார்க்கணும், அந்த மாதிரி நம்ம இருக்க வேண்டியது தான் இருக்கும். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சைக்கு நல்ல அவுட்கம்ஸ் இருக்குது. ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். ஸோ ரொம்ப விரிவாக வந்து லிவர் சம்மந்தப்பட்ட ப்ளஸ் வயிறு சம்மந்தப்பட்ட விஷயத்தை எல்லாமே மக்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி சார். தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம். தேங்க்யூங்க.